வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி 1 நிமிட சிவப்பு அரிசி குழிப்பணியாரம் செய்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம். வானலியில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் பிச்சு போட்ட காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து ஒரு ப்ரௌன் கலருக்கு நல்லா வறுத்துடணும். உங்களுக்கு வறுத்த பிறகு அரைச்சி வச்ச சிவப்பு அரிசி மாவில் இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் அதில் நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் குழிப்பணியார கல்லில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த குழிப்பணியாரத்தில் நம்ம கலந்து வச்ச சிவப்பு அரிசி குழிப்பணியாரம் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லா குழியிலையும் நல்லா ஊற்றிட்டு அதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லா எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா புஃப்னு வரும், நல்ல சுவையாகவும் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம திருப்பி போட்டு பார்க்கணும். உங்களுக்கு திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா திருப்பும் போது நல்லா ஈஸியாக திரும்பும், உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் திரும்பிடும். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா திரும்பிடுச்சா? இது மாதிரி நிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சுவைக்கலாம். நன்றி.